டிவிஎஸ் ஆர்பிட்டர். ஓகே, டிவிஎஸோட அஃபோர்டபுளான 1 lakh ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது ஸ்கூட்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் சே நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 35 போயிட்டுருக்கேன். ஸோ க்ரூஸ் வந்து நான் இப்போ வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரூஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ வண்டி வந்து 35 போயிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து பிரேக் இப்போ திருப்பி ஆக்சலேட் பண்ணுறேன். வண்டி பாட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த வண்டியில் ஹப் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க, MCU இன்டெகிரேட்டட் ட்ராக்ஷன் மோட்ரு. கொஞ்சம் டயர்ஸில் ரொம்ப கோல்டான ட்ராக், மழை வந்ததுனால ஸோ கொஞ்சம் ஹீட் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான கிரேடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு சிட்டி சிமுலேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, ரிவர்ஸ் மோட் இருக்குது, பார்க் அசிஸ்ட் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 2 மோட்ஸ் இருக்குது, ஈகோ, சிட்டி மோடு. ஹில் ஹோல்ட் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹில் ஹோல்டு வந்து ஜென்ரலாகவே வண்டியில் ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இடத்துல பிரேக் வந்து ஒரு 1.5 செகண்ட்ஸ் நம்ம பிடிச்சோன்னா வண்டி பின்னாடி போகாது. ஓகேவா? ஏன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து நம்ம இப்போ டர்ன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து எப்படின்னா 7 டிகிரி கிரேடியன்ட் ஆங்கிள் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க, அப் டு 20 km/h. ஸோ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து 14 inch ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருக்காங்க, ஸ்டேபிளான ரைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. சிம்பிளாக சொல்ல போனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து பிராண்ட் நியூ அப்படின்ட்டு இருக்காங்க. ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் வீல் வந்து கொடுத்துருக்கோம், லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு லார்ஜ் வீல் இருந்தால் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். மெயினான பாயிண்ட் வந்து பெட்டரான ரைட், பெட்டரான ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. பெஸ்ட் கிளாஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க, ரைட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. வண்டியோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ரேஞ்ச் வந்து 158 km/h. சரியா? ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 100% இருக்கும்போது 112-113 km கிடைக்கும் அப்படின்னு டிஸ்பிளேயில் வருது. ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுல்லாக 100-0 ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்தளவுக்கு ரியல் வேர்ல்டில் ஒரு 110-115 ரேஞ்ச் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது ஒரு கம்படேட்டிவான ஒரு ஆஃபரிங் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், வண்டியோட ஃப்ளிக்கபிலிட்டிக்கு கொடுக்குறதுக்காக. ஸோ வீல் பெருசாக கொடுத்தாலும் உங்களுக்கு ரைட் மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வீல் பெருசாக இருக்குன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் இன் தியரி. பட் இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா எவ்ரிடே சிட்டி யூஸ்க்கு இட் ஹேஸ் டு பி குட். ஹேண்ட் பார் வந்து நல்லா அப்ரைட்டான ஹேண்ட் பார் கொடுத்துருக்காங்க, 26 டிகிரி ரேக் ஆங்கிள் கொடுத்து. ஸோ அதனால் வந்து வண்டி டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த காலை கீழே வைக்கல, அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் இந்த ட்ராக்ஷன், இந்த மோட்டரில் வந்து ட்ராக்ஷன் நல்லா இருக்குது. லைக் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து டார்க் கிடைக்குது. ஸோ டார்க் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸிலி ரைட், ஈஸிலி வந்து நம்ம வந்து ஆக்சலேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் அந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன்ஸும் ஃபீல் ஆகலை, ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓட்ட, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. யூஸ்வலாக ஜென்ரலாக எவ்ரிடே யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணால் ஒரு இது யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் டீசெண்டாக இருக்குது இந்த மோட்ரு, ஹப் மோட்ரு. ஏன்னா ஹப் மோட்ரு வந்து உங்களுக்கு டைரெக்டாக ட்ரைவ் கொடுக்கும். ஸோ டைரெக்டாக ட்ரைவ் கொடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் த்ராட்டில் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார் கிடைக்கும். லெட்ஸ் கோ பேக் டு த ட்ராக். ஸோ இந்த வண்டியில் இது இல்லை, டிஸ்க் பிரேக் வேரியன்ட் கிடையாது, சிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. சின்க்ரோனைஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம், டிவிஎஸோட பேட்டன்ட் காம்பவுண்ட் பிரேக்கிங். டெஸ்ட் பண்ணுவோம் எவ்வளோ போகுதுன்னு.
ஸோ த மேக்ஸிமம் ஸ்பீட் இட் கேன் கோ 69ங்க. ஸோ பம்ப்ஸில் ஏறி போகிறேன். ஸோ நல்லா பேவ்ட் டாமாக் தான். ஸோ ஃபார் ரைட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பம்ப்ஸில் வந்து பார்த்திங்கனாலும் அப்சர்ப்ஷன் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து பிடிக்கிறேன். சரி, ஹில் ஹோல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பீப் வருது. ஸோ 2 ஹேண்ட்ஸ் வந்து ஆஃப் த ஸ்டீரிங் வீல். ஸோ ஆஃப் த ஸ்டீரிங் வீல் இருக்கிறதுனால வண்டி அப்படியே நிற்கிது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து நான் கை எடுத்துட்டேன். ஸோ வண்டி அப்படியே நிற்கிது. ஸோ திருப்பி நான் ஆக்சிலேட் பண்ணுவோம், வண்டி போகும். ஸோ 69க்கு மேலே இது வண்டிக்கு போக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரேக் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் see how the brakes are. You know, 69, let's hard brake. See? So we just hard brake. ஸோ பிரேக்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு விஷயம் இல்லை, டிஸ்க் பிரேக் நான் மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ப்ளஸ் உங்களுக்கு அவங்க ஏன் டிஸ்க் பிரேக் கொடுக்கலன்னு அவங்க சொன்ன தியரி என்னென்னா, இப்போ டிஸ்பிளேக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா லைக் நம்ம அதிகமாக டீசல் ரைட் பண்ணுவோம், அதனால் வந்து எனர்ஜி லாஸஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்பிளே கொடுத்துருந்தா வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் நான் சொல்லுவேன். பட் ஒன் திங், இந்த பைக்ஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. எவ்ரிடே சிட்டி கண்டிஷன்ஸ் நீங்கள் ஓட்டுறதுக்கு இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 36லேயே போகிறேன். ஸோ இது நிறைய டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த க்ரூஸை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதிக நேரம் நீங்கள் டிராஃபிக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆஃபீஸ்லேருந்து வரீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு அதிகமாக உங்கள் ஹேண்டோட ஸ்ட்ரெயினிங் ஆக்ஷன் வந்து கம்மி பண்ணும். ஸோ வண்டி பாட்டு போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் த்ராட்டில் கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் கிவ் தி த்ராட்டில். ஈக்கோ மோடில் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தோம். டாப் ஸ்பீடு ஈக்கோ மோடில் ரொம்ப கம்மி. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்டெபிலிட்டி நம்ம பேசிக் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 46 கார்னர்லேயே முக்குது. 46 பூரா மிரர்ஸ் வந்து நல்ல லார்ஜான ஸ்கொயரிஷ் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிலிட்டி நீட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் இட் கேன் கோ 46. இப்போ வந்து சிட்டி போட்டேன். ஆனால் அப்படியே உங்களுக்கு அந்த த்ராட்டில் இன்ஸ்டன்டேனியஸாக கிடைக்கிறது வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ லெட்ஸ் டூ த ரன். 64, 65, 66, 67. நல்லா ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. லைட் எண்ட் எவ்வளோ ஃப்ரண்ட் எண்ட் எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. அந்த அப்ரைட்டான ஸ்டான்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் எண்ட் இஸ் லைட். நீங்கள் கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து புஷ் பண்ணீங்க, ஸ்லோவாக இருக்கீங்க திருப்பும் போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பாடி மாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி பாட்டுக்கு போகுது. Left side. Take left side, edge left side. 14 inch வீல் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, போன வாரம் தான் இந்த ட்ராக்கில் நம்ம இன்டோ 150 ஓட்டோம். ஸோ அந்த 12 inchக்கும் 14 inchக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஏன்னா உங்களுக்கு அந்த நம்ம கர்வ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கார்னர் எடுத்துகிட்டு அந்த ஸ்வீப்பிங் கார்னர் எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பம்ப்ஸ் இருக்கும். அப்புறம் திருப்பி நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுப்போம், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பம்ப்ஸ் இருக்கும். எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை இன்டென்ஷனலி கொஞ்சம் டீஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் இந்த 14 inch வீல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது நல்லா, ஸ்டெபிலிட்டி நல்லா பெட்டராக இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பட் என்னால் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. நான் கார்னர்ஸ்க்குள்ளே போகும்போது நான் இன்டர்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஸ்பீட்ஸ் எடுத்துகிட்டு போனேன். பட் இந்த வண்டியில் வந்து 14 inch வீல்ஸ் இருக்கிறதுனால இன்னும் அந்த ஒரு அன்ஸ்ப்ரங் மாஸ் அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் என்னால் பட முடிஞ்சுது. ஸோ ஒரு ட்ரேட் ஆஃப் தான், பெட்டரான ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் பீங்காக ஒரு மாஸ் ஸ்கூட்டர், வால்யூம் பேஸ்ட் ஸ்கூட்டர் அப்படி நம்ம நினச்சோன்னா அதுவும் எனக்கு
லைக் அந்த ட்ரேட் ஆஃப் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ இட்ஸ் ஃபைன் எவ்ரிடே யூஸ்க்கு. ஆல்சோ இந்த விண்ட்ஸ்க்ரீன் இருக்கிறது லைக் இந்த 16 போச்சு. ஒரு விண்ட்ஸ்க்ரீன் இருக்கிறனால இந்த பெட்டரான ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்குது நான் சொல்லுவேன். இந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து என்டார்க்கில் கொடுத்துருக்கணுங்க. நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொன்னது தான், ப்ளீஸ் கிவ் விண்ட்ஸ்க்ரீன் அப்படின்னு. ஹெல்மெட்லாம் போட்டு விட்டிங்கன்னா ஈஸி டக்கின் பண்ணியே ஓட்டலாம். பட் மேக்ஸிமம் ஸ்பீட் 69 தான். அதோட இந்த பெட்டரான டாப் ஸ்பீட் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ப்ராப்ளி ஃபியூச்சரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஐக்யூ ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆகும், ஜஸ்ட் சிங்கிள் வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க இந்த ஆர்பிட்டர் மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 to 7 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான பேட்டரி பேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் இதோட ரிசப்ஷனை பொறுத்து அவங்க இன்னும் ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி பேக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ரொம்ப சிம்பிளான கன்சோல். நான் என்ன நினச்சேன்னா இந்த டிஸ்பிளேவோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கான்னு நினச்சேன். இந்த மோட்டருக்கு பொட்டென்ஷியல் இருக்குங்க. ஏன்னா ஹபோர் மிட் டிரைவ் மோட்டர் இல்லாமல் ஹபோர் ஏன் கொடுத்தாங்க நான் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன். இந்த மோட்டருக்கு ஏன் பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொன்னால் இன்ஸ்டன்டான ஆக்சலரேஷன் கொடுக்குது, நாய்ஸ் லெவல்ஸும் கம்மியாக இருக்குது, வைப்ரேஷன் வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட்ஸ் அப் டு நம்ம போன ஸ்பீட்ஸ் வரைக்கும் வைப்ரேஷன் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இதில் பிராண்ட் நியூ சாசி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீல் வைஸ் ஐக்கியூக்கு இந்த வண்டிக்கு டிஃப்ரெண்ட். ஸோ ஓவராலாக வீல் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இது மோர் ஆஃப் ஐக்யூவோட ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டராக பிச் பண்ணுறதுனால. சீட் வந்து நல்லா லாங்கான 845 mm சீட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோர் போர்ட் நான் உங்களுக்கு வருங்க, ஃப்ளோர் போர்டில் இனஃப் ஸ்பேஸ் இருக்குங்க, முன்னாடி பின்னாடி நல்லா வச்சுக்க முடியாதனால விச் இஸ் நைஸ். இப்போ நம்ம நல்ல ஸ்பீட்ஸில் வந்து கார்னர்ஸ் இருக்கும். செக் how it goes. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓட்ட. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பழகிருக்கீங்க, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ வாஸ் ஈஸிலி டூயிங் 60 அந்த கார்னர்ஸில். ஈஸிலி டூயிங் 60 hours. Let's say Zoom 160 மாதிரி ஃபார் ICE 14 ஸ்கூட்டர். நல்ல ஸ்டேபிளான ரைட், சிமிலர் ஃபீலிங் வந்து இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. எக்ஸப்ட் தட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். லைக் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா. ஸோ ரெகுலரான நம்ம ஆக்டிவிட்டிக்கு இதோட சிட்டி ஸ்கூட்டராக பிச் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் போதும். பட் தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ். அந்த ரெஸ்ட்ரிக்டிவான விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்து இன்னும் கொஞ்சம் பார் ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி a lot nicer to ride. Like நைசருங்கிறத விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இந்த வண்டி ப்ரைஸ் பண்ணி that time will happen. ஏன்னா இந்த சாசிக்கு இந்த வண்டியோட மெக்கானிக்கல் எபிலிட்டிஸ்க்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. பிச் பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் கம்ஃபர்ட் கொடுக்க பம்ப்ஸை அப்சர்வ் பண்ண சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஓட்டின கண்டிஷன்ஸில் வந்து கண்டிப்பாக சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, நோ கம்ப்ளைண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு சஸ்பென்ஷன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரான அந்த செட்டப் வந்து எது என்ஹான்ஸ் பண்ணி தருதுன்னா வண்டியோட சீட்டு சச் நைஸ் சீட், இது நல்லா இருக்குது உட்கார்ந்து ஓட்ட. பட் நம்ம அந்தளவுக்கு சேடலில் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் ஓட்டினது வரைக்கும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வண்டி வால் ஆஃப் ஆச்சுனாலும் வந்து மோட்டர் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்கும். அப்புறம் எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அலர்ட்ஸும் வந்து போகும். ஏன்னா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது நம்ம வீட்டில்.